ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பார்வதி, அவங்க அப்படி கோவமா பேசினாங்கல்ல, நீ யோசிக்காத. நான் இருக்கேன்ல, யாரும் எதுவும் உன்னை கேட்க முடியாது. சரியா? நீ இங்கதான் இருக்கியா? நான் இப்பதான் வந்தேன். பார்வதி தான் பாத்துக்கிட்டா. ரொம்ப நன்றி பார்வதி. நீ போய் உனக்கு எதுவும் வேலை இருந்தா பாரு. இனி கடையை நான் பாத்துக்கிறேன். வா, நம்ம சமையல் வேலையை பாப்போம். மாமா ஷவாடா, என்ன வெயில் அப்பா. ஆரம்பிக்க வேண்டியதான். அண்ணே, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. எதுக்குடா? ஒரு நிமிஷம் இப்படி வாங்கண்ணே. கம்மை செய்ய சொல்ற. அண்ணே, பக்கத்துல ஒரு இடம் சும்மா இருக்குல்ல, அது என்ன விலை ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சு வாங்கி போட்டுருங்க. எதுக்காக சொல்றேன்னா, அங்க ஒரு கடை ஆரம்பிச்சோம்னா நீங்க அங்க ஓனர் ஆயிடுவீங்க. இந்த கடைக்கு இங்க அப்படியே நான் ஓனர் ஆயிடலாம்ல. வாங்கலாம் வாங்கலாம். ஆனா அப்படி இருந்தாலுமே உனக்கு ஆயுசுக்கும் சம்பளம் கிடைக்காது. பரவாயில்லையா? அண்ணே, என்னண்ணே நீங்க வாங்கண்ணே வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே உட்காருங்க உட்காருங்கண்ணே. ஏண்ணே, என் சம்பளத்துல ஏன்னா அடிக்கடி கை வச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தானே நீங்க வாங்க போறீங்க. அப்ப உங்க காசுல தானே நீங்க வாங்கணும். தெரியுதுல, அப்புறம் எதுக்குடா அந்த இடத்த வாங்கணும்னு சொன்னேன்? பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? அண்ணே, இப்படி வியாபாரம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரே வருஷத்துல அந்த இடத்த வாங்கிடுவோம். டேய், சொல்ல வந்த விஷயத்த 4 ஊர் சுத்தி வராம நேரா சொன்னா நல்லா இருக்கும். அண்ணே, நம்ம பார்வதி அக்காவை கல்லால உட்கார வச்சுட்டு போனீங்கல்ல, ஆனா ஒண்ணுன்னு சும்மா சொல்லக்கூடாது, அந்த அக்கா சூப்பரா வேலை பார்த்தாங்கண்ணே. கணக்கு வழக்கெல்லாம் சும்மா மின்னல் வேகத்துல இருந்துச்சுண்ணே. அண்ணே, அது மட்டுமா, கடைக்கு வர கஸ்டமர்லாம் ஏதோ 5-10 கடன் சொன்னா நீங்க போனா போன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு தள்ளிடுவீங்களே. ஆமாண்டா, ரெகுலர் கஸ்டமர்கிட்ட அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா அவங்கள சங்கடப்படுத்துற மாதிரி ஆயிடும். அப்புறம் அவங்க வேற ஏதாவது கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளை பின்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பார்வதி அக்கா அவங்க கிட்ட 1 ரூபா கூட கடன் சொல்லவில்லைண்ணே. அதே சமயம் கஸ்டமரும் சங்கடப்படல. அப்படியா? பரவாயில்லையே. பார்வதி பார்க்க அமைதியா இருந்தாலும் நல்ல விவரமா தான் இருக்கான்ல. ஆமாண்ணே, அந்த கள்ளப்பெட்டி திறந்து பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. திறந்து பாருங்களேன். என்னடா சொல்ற? அட, முதல்ல திறந்து பாருங்கண்ணே. நான் வெளியே போயிட்டு வர கேப்ல இவ்வளவு வியாபாரம் ஆயிடுச்சா? ஆமாண்ணே. இப்ப சொல்லுங்க, பக்கத்துல ஒரு கடை எக்ஸ்ட்ரா போட்டுருவோமா? போட்டுடலாம். சரி, அண்ணனுங்கெல்லாம் வந்தாங்களாடா? வந்து பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல? அதுதான் முக்கியமான விஷயமே. மெயின் மேட்டரே அங்கதான் இருக்கு. அண்ணனுங்க 2 பேரும் வழக்கம் போல வந்தாங்க, ஆனா பணம் எடுக்கல. ஏன்? பார்வதி அவங்கள பணம் எடுக்க கூடாதுன்னு சொன்னாலா? அந்த அக்கா ஒண்ணு அவங்கள பணம் எடுக்க கூடாதுன்னு சொல்லல. நீங்க இல்லாத நேரத்துல தான் அவங்கள பணம் எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவ யாரா பணம் எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? அண்ணே, இல்லண்ணே, அந்த அக்கா தப்பெல்லாம் ஒண்ணு சொல்லண்ணே. அவ செஞ்சது தப்புடா. அவள முதல்ல நான் அவளை இங்க உட்கார வச்சது தப்பு. அவளை இன்னைக்கு சொல்ல கேளு. அண்ணா, செல்வதுரை அண்ணா, ராஜதுரை அண்ணா. என்னடா ராஜதுரை அப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அண்ணா மனே, அண்ணா எந்த புடின அண்ணா, புடின பணத்தை. வேணாண்டா, இது உன் உழைப்பு, உன் பணம். எங்களுக்கு வேணா உன் பணம். என்னது உன் பணமா? என்னடா உன் பணம் என் பணம்னு பேசுற? அப்ப இவ்வளவு நாளா இப்படிதான் என்னை பிரிச்சு பார்த்துட்டு இருக்கியா நீயே? இது என்ன புதுசா இருக்கு? அதானே உண்மை. அந்த கடை உன்னோட கடை தானே, அதுல வர பணம் உன்னோட பணம் தானே. அண்ணா, முதல்ல நீ உன்னோடது என்னோடதுன்னு இப்படி பேசுறது தப்பா இருக்குண்ணே. இது நம்ம கடைன்னு, நம்ம பணம். இல்ல தர்மா, எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம். இனிமேலும் நாங்க உன்கிட்ட பணம் கேட்க மாட்டோம். அப்பா, நான் உனக்கு தம்பி இல்ல அப்படித்தானே? டேய், பணம் வாங்காத தம்பியா என்ன? அண்ணே, நீங்க 2 பேரும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்க எல்லாரையும் முன்னாடி நிக்க வச்சு நான் உங்கள்கிட்ட காசு கொடுக்குறேன். தயவு செஞ்சு வாங்கிக்கண்ணே. அண்ணே வாங்கிக்கண்ணே. இந்த பணத்தை வாங்கிட்டா மட்டும்
பட்ட அசிங்கம் இல்லன்னு ஆயிடுமா? அண்ணா அண்ணா என்னண்ணே இப்படி இங்க பேசுறீங்க? பாரா, இத்தனை நாளா உன் பாக்கெட்ல இருந்து எடுத்தாலும் சரி கல்லாப்பட்டில இருந்து எடுத்தாலும் சரி நீ எங்க தம்பிங்கிற உரிமையில தான் எடுத்தோம். ஐயோ அந்த உரிமை உனக்கு இப்போ வரைக்கும் எப்பவும் இருக்குண்ணே. இதையெல்லாம் நீ அவளை கல்லாப்பட்டில உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தப்புதான் அண்ணி, ஆனா எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது. அதான் நடந்துருச்சே. நீ யாரா பணம் எடுக்கிறதுக்குன்னு கேட்காம கேட்டுட்டாலே. அண்ணே, ஐயோ மாமா, நான் சத்தியமா அந்த அர்த்தத்துல சொல்லல மாமா. ஏய், நீ வாய் மூடு. என் அண்ணனுங்களை பணம் எடுக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை உனக்கு யார் தந்தது? இங்க பார், இவங்க என் அண்ணனுங்க, அவங்களுக்கு போன மீதி தான் எனக்கு. டேய் தர்மா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் பேசு. இப்ப எதுக்கு தாம் தும்னு குதிச்சிட்டு இருக்க? அம்மா நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல நுழையாதம்மா. என்னடா பேசிட்டு இருக்க? கடையில நீ இல்லாதப்போ இவனுங்க 2 பேரும் எதுக்குடா பணம் எடுக்க போறானுங்க? நீ கொட்டி கொடுப்பேன்னு தெரியும்ல. அத கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போக வேண்டியதானே? கேட்டிங்களா மொத்தத்தையும் நீங்க தான் சுருட்டி எடுத்துட்டு போறீங்களா? உங்க தம்பி கிட்ட வாங்குற 100 200க்கு இப்படி எல்லாம் நம்ம அசிங்கப்படணுமா? ஐயோ அண்ணி, அப்பா தான் ஏதோ புரியாம பேசுறாருன்னா நீங்களும் ஏன் அவருக்கு சரிக்கு சமமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் ஒண்ணும் புரியாமலாம் பேசலடா, எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறாரு. எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி கட்டாம சொல்றாரு. இல்லண்ணே, உன்னை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்துதான் குத்தலா பேசுறாரு. ஆமாண்டா, நான் குத்தலா தான் சொல்றேன். துறைங்க 2 பேரும் என்ன கலெக்டர் வேலையை பாக்குறீங்க? உன் தம்பி சம்பாத்தியத்தை தானே உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய், அவர் என்ன சும்மா இருக்க சொல்ற? அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தோ இவ்வளவு வயசாயிடுச்சு, இவ 2 பிள்ளைங்களை வேற பெத்து வச்சிருக்கான். இத்தனை வருஷமா உருப்படியா என்னடா செஞ்சு வச்சிருக்கான் சொல்லு. அம்மா நீ தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதம்மா, அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளதான் சண்டை வரும். கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. டேய், ஐயோ எல்லாத்துக்கும் ஏதான் காரணம். மீனாட்சி என்னடி செய்யற? அம்மா நீ சும்மா இருமா. இவ என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். இவள முதல்ல ஹாஸ்டலுக்கு அனுப்பி விடுங்க. போன எப்ப போகும், பூவை எப்ப பொறுக்கலான்னு உடனே முன்னாடி வந்துருவியே. உனக்கு பார்வதிய குறை சொல்லலன்னா தூக்கமே வராது. அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இவ வந்ததுல இருந்துதான் இப்படி எல்லாம் பிரச்சனை வருது. சித்ரா, இது நம்ம குடும்ப பிரச்சனை. தேவையில்லாம வந்தவங்களை இழுக்காத. அதுதான்ப்பா நாங்களும் சொல்றோம். இது நம்ம குடும்பம், நம்ம பிரச்சனை. அவ யார் இதுக்குள்ள வர்றதுக்கு? என்னடா விட்டா பேசிக்கிட்டே போற? பார்வதி கடையில இருக்கும்போது நீங்க போய் காசு கேட்டது தப்புதானே? பாத்தியா இப்ப கூட நீ இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ற. ஏன் அண்ணனுங்க இத்தனை நாளா கள்ளப்படியில போய் பணம் எடுத்துட்டு தானே இருந்தாங்க. இப்ப மட்டும் எப்படி இவ பணம் எடுக்க கூடாதுன்னு சொல்லலாம்? ஏய், அவ இல்லன்னு சொல்லல. தர்மா வந்ததுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிருக்கா. பா, அவ என்னதான் வார்த்தையை மாத்தி மாத்தி பேசினாலும் அர்த்தம் ஒண்ணுதான். அவளால நாங்க பட்டு அசிங்கம் தான். டேய், அவ்வளவு அசிங்க பாக்குறவனுங்க தம்பி கிட்ட கை நீட்டி பணம் வாங்க கூடாதுங்கிறது அசிங்கம்னு தெரியலையா? அம்மா எதுக்குமா நீ திரும்ப திரும்ப அண்ணனுங்களே திட்டிக்கிட்டு இருக்க? தப்பு என் மேலதான் மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு பணம் எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் அப்படி பேசினது தப்புதான். என்ன 2 பேரும் மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீ எதுக்கு பார்வதி மன்னிப்பு கேக்குற? அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லி இருப்பாங்க, அப்படிதான் சொல்லணும். அம்மா, நீ இப்படி இவ்வளவு தலையில தூக்கி வச்சாருனாலதான் இங்க இப்படி நாட்டகம் பண்ணிட்டு இருக்கா. உதவி செய்யறதா இருந்தா 1 நாள் 2 நாள் வீட்டுல தங்க வச்சமா, சோத்த போட்டமா, அனுப்பி வச்சமான்னு இருக்கணும். அதை விட்டு சத்திர மாதிரி இங்கே தங்க வச்சா இதான் நடக்கும். விடு. எல்லாம் ஒன்னாலதான். உன்னை நான் கல்லால உட்கார வச்சல, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எல்லாம் என்ன சொல்லணும்? இங்க பார், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீயா எதையாவது பண்ணி எங்க குடும்பத்தை பிரிச்சிரு, அது நல்லா இருக்கும். பார்வதி, அண்ணே அவ கிடக்குறானே, இந்த நீ வச்சுக்கண்ணே, நீ வச்சுக்க. அண்ணே இது உன் பணம், என் பணம் இல்ல, நம்ம பணம். அண்ணே இந்த வச்சுக்கண்ணே, நீ எதுவும் நினைக்காதண்ணே. என்னை மன்னிச்சிடுற அண்ணே, நீ என்னை மன்னிச்சிடுற அண்ணே. நீ வச்சுக்கண்ணே, கொஞ்சம் சொல்லுங்க நீ. பாரு
அழாத பார்வதி. சத்தியமா வேணும்னே ராஜதுரம் மாமா கிட்டயும் செல்வதுரம் மாமா கிட்டயும் நான் அப்படி நடந்துக்கலாம் அண்ணி. எனக்கு அவங்க கடைக்கு வருவாங்க, பணத்தை எடுத்துட்டு போவாங்கன்னா சத்தியமா தெரியாது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கவே மாட்டேன். உன் நிலைமை எனக்கு புரியுது பார்வதி. கண்டிப்பா அவங்க 2 பேரும் கடைக்கு வந்தப்போ உனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருந்திருக்கும். அப்பவும் நான் 2 மாமா கிட்டயும் தப்பாலாம் எதுவுமே பேசல. எனக்கு எதுவும் தெரியாது. தர்மா மாமா வந்ததுக்கு அப்புறம் வாங்கன்னா நான் சொன்னேன். அந்த நேரத்துல எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல அண்ணி. உன் மேல எந்த தப்பும் இல்ல பார்வதி. அவங்க ஏதோ டென்ஷன்ல இருந்திருப்பாங்க. உன்னை கடையில பார்த்ததும் இன்னும் அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாயிருக்கும். சூழ்நிலை வேற அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருச்சு. விடு, நீ எதுவும் வருத்தப்படாத. எனக்கு ராஜதுரம் மாமா மேலயும் செல்வதுரம் மாமா மேலயும் எந்த வருத்தமும் இல்ல. நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுனால தர்மா மாமாக்கு சங்கடமா போச்சு. அதுதான் நீ என்னால தாங்கிக்க முடியல. தர்மா உன்கிட்ட கோவமா பேசிட்டு போனான்னு நீ வருத்தப்படுவேன்னு பார்த்தா நீ அவன் சங்கடப்பட்டான்னு யோசிக்கிற. நீங்க 2 பேரும் யோசிக்கிறதுலயும் சரி குணத்திலயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. தர்மா ரொம்ப நல்லவன். பொதுவா இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசையும் லட்சியமும் இருக்கும். ஆனா தர்மாவோட ஆசை கனவு எல்லாமே இந்த குடும்பம் ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இருக்கணுங்கிறதுதான். இந்த வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதனால எங்க அம்மா அப்பாவை விட தர்மா தான் ரொம்ப வருத்தப்படுவான். யாருக்குள்ளயாவது சின்ன சண்டை வந்தா கூட அவனால அதை தாங்கிக்க முடியாது. இன்னைக்கும் அதனாலதான் அவன் அண்ணனுங்க கோச்சுக்கிட்டதும் அவன் பதட்டமாயிட்டான். உன்கிட்ட அவன் கோபமா பேசினதுக்கு காரணமும் அதுதான் பார்வதி. ஒருவேளை உன்கிட்ட தர்மா அப்படி பேசிட்டு போனதால உனக்கு வருத்தம் இருந்தா நீ அதை மறந்துடு. தர்மாவும் நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டான். வா பார்வதி, வா. ஏன்னா அப்படி இருக்க? எல்லா விஷயத்திலயும் பொறுமையா இருப்ப, ஆனா உங்க அண்ணனுக்கு விஷயத்துல மட்டும் யார் பேச்சும் கேட்க மாட்டால. டேய், என் அண்ணனுங்கடா, நான் எப்படி எங்க அண்ணனுங்களை விட்டு கொடுக்க முடியும்? அண்ணே, அதுக்காக பார்வதி அக்கா மேல கோவப்படுவீங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த அக்கா அப்படி என்ன தப்பு பண்ணுச்சுன்னு அந்த அக்கா அப்படி பேசிட்டு வந்திருக்கேன். பார்வதி எப்படி எங்க அண்ணனுங்களை கல்லாப்பட்டியில கை வைக்க கூடாதுன்னு சொல்லலாம்? ஏன்னா நீயே பிரிச்சு பேசிட்டு இருக்க. அந்த அக்கா ஒண்ணு கல்லாப்பட்டியில கை வைக்க கூடாதுன்னு சொல்ல, நீ வந்ததுக்கு அப்புறம் பணத்தை எடுத்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. டேய், அதுக்கும் நான் சொன்னதுதானே அர்த்தம்? இப்ப என்ன, பார்வதி அக்கா அண்ணன் கிட்ட பணம் எடுக்க கூடாதுன்னு சொன்னது தப்பு அதானே? ஆமா. அப்படின்னா அம்மா ராஜூர் அண்ணன் கிட்ட தர்மால நேரத்துல கல்லாப்பட்டில பணம் எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அம்மா சொன்னது தப்பு தானே? அப்ப அம்மா மேல நீ கோவப்பட்டுக்கணும்ல. நீங்க தானே அந்த அக்காவை கடையில உட்கார வச்சுட்டு போனீங்க. அப்ப அவங்க கிட்ட அண்ணனுங்க வருவாங்க கல்லாப்பட்டில பணம் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு போனீங்களா? இல்ல இல்ல, அப்ப உங்க மேலயும் தானே தப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த அக்கா நம்ம வீட்டுக்கு இப்பதானே வந்திருக்காங்க. இங்க இருக்கிற நடைமுறையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதை புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணது உங்க அண்ணனுக்கு தான். டேய் அண்ணே, நீ என்ன திட்டினாலும் பரவாயில்லண்ணே, நான் சொல்றதுதான் கரெக்ட். உங்க அண்ணனுக்காக நீ பேசிட்டு இருக்கனே, நாளைக்கு ஏதாவது ஒண்ணா உனக்கு உங்க அண்ணனுக்கு வந்து நிப்பாங்க. ஆனா அந்த அக்கா பாவம்னே, உன்னை நம்பிதானே இந்த வீட்டுக்கே வந்திருக்கு. என்ன, நீங்களே உங்க மேல கோவப்பட்டா அந்த அக்கா என்னென்ன செய்வாங்க? இதெல்லாம் உனக்கே தெரிய வேணாமாண்ணே? என்னவோ பண்ணு போனேன். அழாத பார்வதி, வாமா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல அத்தை. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. பார்வதி, நான் தான் அதெல்லாம் மறந்துடுன்னு சொன்னேன்ல, நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? ஏஞ்சு போய் சாப்பிடு போ. இல்ல அண்ணி, நான் அதெல்லாம் மறந்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல. பார்வதி, தர்மா உன்னை அப்படி பேசிட்டான்னு நீ எவ்வளவு சங்கடப்படுறேன்னு எனக்கு புரியுது. நானே அவன் அப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பாக்கல. அவன் அண்ணனுங்க கோச்சுக்கிட்டானுங்கன்னதும் எங்க இருந்துதான் அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னே தெரியல. ஆனா நீ அவன் அப்படி பேசுனதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. உனக்கு தர்மா பத்தி தெரியாதுல்ல. இந்த மாதிரி தர்மா எப்பாவது எங்க மேல கோவப்பட்டானா அது எங்களுக்கு வருத்தமாவே இருக்காது. ஏன் தெரியுமா? அவனுக்கு எப்பயாதான் எங்க மேல கோவம் வரும். அப்பெல்லாம் அப்படியே சும்மா படபடன்னு பேசிட்டு போயிடுவான். அந்த மனசுலே வச்சுக்க மாட்டான்.
நீ வேணா பாரு, அவன் திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது எதுவுமே நடக்காத மாதிரி உன்கிட்ட பேசுவான். நீ வேணா பாரு. பார்வதி வர 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 பார்வதி இங்க இருக்கியா? பார்வதி, உனக்காக நம்ம ஊர் ஃபேமஸ் குருவம்மா அக்கா கடை பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இந்த மாதிரி ஒரு பிரியாணியை சாப்பிட்டு இருக்கவே மாட்ட. டேஸ்ட் அப்படி இருக்கும். இந்தாக்கா, உனக்கு ஒண்ணு, பார்வதிக்கு ஒண்ணு. இந்தா சாப்பிடுமா. பார்வதிக்கு உன் அக்காவுக்கு மட்டும்தான் பிரியாணியா? ஏன் எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா நாங்களாம் சாப்பிட மாட்டோமா? அம்மா, ஆ. இன்னியோட அவங்க கடை திறந்து 5 வருஷம் ஆச்சா. ஓ. அதனால ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசமா. நீங்க 2 பேர் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் தான் எனக்கு வாங்கிட்டு வந்தியா? இல்ல எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ. அக்கா, 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 சும்மா அம்மாக்காக சொன்னக்கா. சாப்பிடுக்கா, நீ சாப்பிடுக்கா. நான் காசு கொடுத்துதான்க்கா பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். ஏம்மா, நீதான் வெளியே வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிட மாட்டிய. வீட்டுல இருக்க சாப்பாடு வேஸ்டா போயிரு, நீ தானே எங்களை திட்டுவ. அப்பா, நீ பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏன்டா வீட்டுல சமைக்க போறேன்? ஏம்மா, நீ இப்படி திடீர்னு பிரியாணி கேப்பன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? அப்போ இவங்களுக்கு மட்டும் பிரியாணி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அத்தை, நீங்க வேணா இந்த பிரியாணியை சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ இல்ல பார்வதி, இவன் உனக்காக தானே ஆசையா வாங்கிட்டு வந்தான். நீயே சாப்பிடு. எனக்காக இவன் இப்ப போய் வாங்கிட்டு வரட்டும், அப்பதான் நான் சாப்பிடுவேன். ஏம்மா, உனக்கு குருவம்மா அக்கா கடை பிரியாணியே தான் வேணுமா? ஆமா. சரிம்மா, எனக்கு நல்லா பசிக்குது. நீ சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்டு போய் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு தரேன். அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்? நீ போய் பிரியாணி வாங்கிட்டு வா, இல்லன்னா இன்னைக்கு சோறு கிடையாது, நீ பட்னி தான். பட்டினியா? என்னக்கா, உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிக்குதுக்கா. ஏக்கா, ரொம்ப நேரமா நின்னு இந்த பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிக்குதுக்கா. அதே பசிதாண்டா எனக்கும் இருக்கு. எனக்குன்னா அதனால நீயாச்சும் உங்க அம்மா வச்சு எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். அக்கா, இவ்வளவு நேரமா என் தொடையில தான் அடிச்ச. ஆனா இப்போ ஒரு பெல்ட்டியே அடிச்சிட்ட பத்தியா? நான் மாட்டியே பேசிக்கிறேன். அம்மா, அடடா. தாயே, நான் சொல்றத கேளுமா. இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. இங்க பாரு, நீ சாப்பாட போடு. எனக்கு பசிக்குதுமா, நான் சாப்பிட்டு அப்புறமா உனக்கு பிரியாணி போய் வாங்கிட்டு வந்துறேன். நீ சாப்பிட்டு கடைக்கு போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வர வரைக்கும் நான் பட்னியா கிடக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதானே பார்த்தேன். நீ அந்த மீனாட்சியை பெத்தவளாச்சே, உன் புடிவாதத்தெல்லாம் சமாளிக்க முடியுமா? நான் போய் பிரியாணியவே வாங்கிட்டு வர்றேன், புரிஞ்சுதா? முகத்தை அந்த பக்கமே ரொம்ப நேரம் வச்சுக்காத, அப்படியே கோணிக்க போகுது, புரியுதா? டேய், மீனாட்சி உள்ளதா இருக்கா, கூப்பிடவா? அம்மா, தாயே, உனக்கு ஒரு கும்பிடு, உன் பொண்ணுக்கு ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு நான் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே சாப்பிடுறேமா, போதுமா? என் தங்கம். என் வயிறும் இப்படி இதை சொல்லி சொல்லியே எல்லா வேலையும் வாங்கு. பாத்தியா பார்வதி, இதுதான் தர்மா. ஏதாவது காட்டிக்கிட்டானா அவன் கோபம்லாம் அவ்வளவுதான், ரொம்ப வெகுளி. நீ இப்ப மட்டும் அவன் கொடுத்த பிரியாணிய வாங்காம இருந்திருந்தேன்னு வை, அவ்வளவுதான், அவனுக்கு தூக்கமே வந்திருக்காது. சாப்பிடுமா. அக்கா, போன மாசம் ஒரு 2500 ரூபா, அதுல அண்ணன் ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டாரு, சரிங்களா? அதுல ஒரு 500 ரூபா. இந்த மாசம் மளிகை சாமான் கிட்டத்தட்ட 3500 ரூபா வந்திருக்குக்கா. அதையும் சேர்த்தோம்னா மொத்தம் 4000 ரூபா. ஒரு 10 நாளைக்குள்ள எப்படியாவது கொடுத்துருக்கா. கடைக்கு பொருள்லாம் வாங்கி போடணும். சரி தர்மா, சீக்கிரம் கொடுத்துடுறேன். சரிக்கா, பாக்கா. என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் போய் மதியானம் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டீங்கல்ல? டேய், நான் எப்படா பிரியாணி சாப்பிட்டேன்? குருவம்மாக்கா கடையில வேலை பார்க்குற பையன் கடைக்கு வந்திருந்தான். அவன் நீங்க பிரியாணி வாங்கிட்டு போனதை சொல்லிட்டான். டேய், பிரியாணி எனக்கு வாங்கலடா, அக்காவுக்கும் பார்வதிக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான்டா. ஒரு நாள் பார்வதி அக்காவை திட்டினதுக்கே அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்கண்ணா. என்னெல்லாம் டெய்லி திட்டிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு நாளாவது பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏய், நான் ஒன்னும் பார்வதியை திட்டினதுக்காக அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலடா. சும்மா ஏதோ தோணுச்சு, அதனால வாங்கி கொடுத்தேன். போதும் போதும், அப்படியே சமாளிக்காதீங்க. ஏதோ அந்த அக்கா மேல தப்புலன்னு புரிஞ்சுக்கிட்டா சரிதான். எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன பார்வதி, ஒரு வெத்தலையும் சூடமும் தரீங்களா? டேய், வெத்தலையும் சூடமும் எடுக்கிறேன். வேற என்ன வேணும்? அப்படியே ஒரு விளக்கெண்ணெய் கொடுங்க. விளக்கெண்ணையா? இந்தா. அம்மா, எதுக்கு பார்வதி இதெல்லாம் இந்த நேரத்துல கேக்குற? சோனியாக்கு சளி பிடிச்சிருக்கு மாமா, தூங்க முடியாம இருமிக்கிட்டே இருக்கா. அதுக்கு இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போற? வெத்தலையில மிளகு வச்சு மடிச்சு கொடுத்து
சூடத்தை தேங்காய் எண்ணெயில கலந்து தேய்ச்சி விட்டா இருமல் எல்லாமே நின்னு போயிடும். நைட்டு நிம்மதியா தூங்குவா. ஏக்கா அப்ப இந்த விளக்கெண்ணெய் எதுக்குக்கா? இது துளசி அன்னைக்கு. ஆமா அக்காக்கு என்னாச்சு? உடம்பு சூடு போல வயிறு வேற வலிக்க ஆரம்பிச்சிருச்சான். அதான் இந்த விளக்கெண்ணெயை எடுத்து வயிற்றுலயும் கால் வரலையும் வச்சா சூடு குறைஞ்சிரும். அதுக்காக தான் வாங்கிட்டு போறேன். அக்கா உங்களுக்கு இவ்வளவு வைத்தியம் தெரியுமா? இதெல்லாம் நான் சென்னையில இருந்தப்போ சுசீலா பாட்டி சொல்லி கொடுத்தது. அக்கா எனக்கு நைட் ஆனா தூக்கமே வர மாட்டுதுக்கா. அதுவும் பகல்ல இந்த கடைக்கு வந்தா மட்டும் தூக்கம் சொக்குது. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா மருந்து இருக்கா? டேய் அதுக்கு மருந்து நம்ம கடையிலேயே இருக்குடா. என்னென்ன சொல்றீங்க? நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. என்ன மருந்து? என்னடா நீ எலி மருந்து? ஒரு தடவை சாப்பிட்டா போதும்டா, நல்லா தூங்கலாம். யாரும் உன்னை எழுப்ப மாட்டாங்க. அப்படியே எழுப்புனாலும் உன்னால எந்திரிக்க முடியாது. இந்த அங்கதான் இருக்கு, வேணா எடுத்துக்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிகமா டைஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.